அவ்வளோதான், அதோட விட்டுங்க. பொறுக்கிங்கன்னா அடிப்பாங்க. விசில் வந்து பார்த்தீங்கன்னா நீ யார் வேணால் எடுத்துக்க. விசில் எதுக்கு அடிப்பா? யார் அடிப்பாங்க விசில்? பெரும்பாலும் அடிக்குது. கண்டக்டர் அடிக்கிற விசில்லாம் விடுங்க. குக்கருக்கு அடுத்தபடியாக வந்து விசில் அடிக்கிறது யாருன்னா இந்த தற்கொலைகள் தான். தற்கொலைகள் தான் என்ன, இந்த நீங்கள் சொன்ன மாதிரி பொறிக்கு பசங்க தான். போய் சின்ன எப்படி பொருத்தமான சின்ன ஆனால் உள்ள நல்லா பார்த்தீங்க தெருவால சார். நான் தான் சொல்கிறேன்ல, பிரச்சாரம் பண்ணும்போது வாயில் ஓட்டு கேட்க மாட்டானுங்க. அம்மா ஓட்டு போடுங்கலாம் கேட்க மாட்டானுங்க. அம்மா ஐயா ஓட்டு போடுங்கன்னு மாட்டுங்க, விசிலச்சு திரிவானுங்க. இந்த சின்னத்தை நீங்கள் ஊதி காட்டக்கூடாது. இது வெறும் அடையாளமாக காட்டுங்க. இது பிரச்சாரம் பண்ணும்போது விசிலை ஊதுனீங்கன்னா உங்களுக்கு சங்கு ஊதிடுவாங்க. ஒரு அண்ட்ரஸ்ட் ஆகும் சார். ஆளாளுக்கு விசில் அடிப்பானுங்க ஒய் 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 ஒய்னு பிரச்சாரத்தில். அப்போ என்ன ஆகும்? பெண்களை கிண்டல் அடிக்கிற மாதிரி ஆயிரும். அதுவும் இப்போ இருக்கிற இந்த தற்கொலை பசங்க என்னென்ன செய்வானுங்கன்னு சொல்லவே முடியாது, கற்பனையே பண்ண முடியாது. பாக்கெட்டை ரகசியமாக போட்டு போயிட்டு கூட அங்கே என்ன செய்யறது கேட்டால் அங்கே போய் விசில் அடிப்பானுங்க. எலெக்ஷன் ஓட்டு போகிற இடத்துல கொஞ்சம் கூடவா அந்த பொறுப்பாக அதை யோசிக்காது எலெக்ஷன் கமிஷனை. இது ஏற்கனவே இவங்களே ஜோம்பிஸ் கூட்டம், இவங்களே ஏற்கனவே ஃபோர்த்து ஜெண்டர்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க தற்கொலைகள் எல்லாமே அறிவு கட்டவனுங்க, முட்டாள் பசங்க. இவங்களுக்கு போய் இந்த சின்னத்தை கொடுக்குற தலைவனே முட்டாள். அப்படி இருக்கும்போது அவங்க போய் இந்த சின்னது கொடுக்குறேங்க, அது என்ன நடக்கும்? இப்போ பாருங்கள், எல்லாம் கப்பு முக்கிய திடீர்னு கேட்டவன் தான் தற்கொலை. விசில் சின்ன கேட்குறானே, என்னடா இது? அந்த விசில் சின்ன இந்த பசங்க என்னென்னலாம் பண்ணுவானுங்க, என்னெல்லாம் வம்பு வளர்த்துன்னு வருவானுங்க தெரிய வேணாமா? அதுவும் நீங்கள் விசிலே இல்லாமல் கூட 2 விரல வச்சு அடிப்பானுங்க. எவ்வளோ சிக்கலாக வரப்போது பாருங்கள். எலெக்ஷன் நான் சொல்ல எலெக்ஷன் கமிஷன் இந்த சின்னத்தை முதல் பதிவு பண்ணுறேன். எலெக்ஷன் கமிஷன் இந்த சின்னத்தை ரத்து பண்ணும். சார் வணக்கம் சார். வணக்கம் முருகன் சார். வணக்கம். சந்தோஷமான செய்தி. உங்களுக்கே தெரியும் சந்தோஷம். யாருக்கு சந்தோஷம்? நமக்கும் சந்தோஷம், அவங்களுக்கும் சந்தோஷம். எனக்குலாம் எந்த சந்தோஷமும் இல்லை. நீங்கள் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட்னால எனக்கு தெரியும். எனக்கு சந்தோஷம் இல்லை. சொல்லுங்கள் சார். தாவேக்காவுக்கு சின்னமாக கேட்கும் போது என்னன்னா விசிலை கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையம். விசில் யார் சார் அடிப்பாங்க? முதல்ல சொல்லுங்கள். விசில் கண்டக்டர் அடிப்பாங்க. கண்டக்டர் அடிக்கிற விசில்லாம் இருக்கட்டும். பொதுவாக விசில் யார் அடிப்பாங்க? பொறுக்கி பசங்க தான் அடிப்பாங்க. ஆமாம், அவ்வளோதான், அதோட விட்டுங்க. பொறுக்கிங்கன்னா அடிப்பாங்க. விசில் பார்த்தீங்கன்னா நீ யார் வேணால் எடுத்துக்க. விசில் எதுக்கு அடிப்பா? யார் அடிப்பாங்க விசில்? பெரும்பாலும் அடிக்குது. கண்டக்டர் அடிக்கிற விசில்லாம் விடுங்க. பெரும்பாலும் அடிக்கிறது. அப்போ பார்த்தா கண்டக்டர் மட்டுமே கிடையாது, செக்யூரிட்டி கார்டுகள் கூட சில இடங்கள் அடிக்கிறாங்க. வாத்தியார்கள் அடிப்பாங்க, பிடி வாத்தியார்கள் அடிப்பாங்க. இவங்கெல்லாம் விசில் அடிக்காது. அந்த விசில்லாம் வேறு. பெரும்பாலும் மெஜாரிட்டி பீப்புள் யார் அடிப்பாங்க விசில்? விசிலே இல்லாமல் வெறும் 2 விரலை வச்சு அடிப்பாங்க. 2 உதல் இருக்கிறாங்க. விசில்ன்றதே என்ன தெரியும்? முதல்ல தமிழில் ஊதல். அந்த விசிலே கொச்சைப்படுத்தி பேசுனா அந்த கொச்சை லாங்குவேஜ் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் பிகில். பிகிலு கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்னார்ல, அந்த பிகிலு தான் விசிலு. விசிலு தான் தமிழில் ஊதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? முதல்ல பேரே பார்த்திங்கன்னா தமிழில் தான் பேர் வைக்கணுமே. விசில் சின்னன்றது, விசில்ன்ற வார்த்தையே ஆங்கில வார்த்தை. அதனால் குக்கருக்கு அடுத்தபடியாக விசில் அடிக்கிறது யாருன்னா இந்த தற்கொலைகள் தான். தற்கொலைகள் தான் என்ன, இந்த நீங்கள் சொன்ன மாதிரி பொறிக்கு பசங்க தான். போய் சின்ன எப்படி பொருத்தமான சின்ன ஆனால் இது சொல்லுவாங்க. ஏற்கனவே விசில் அடித்தாங்க குஞ்சுகள்னே சொல்லுவாங்க. என்ன இப்போ 2 விரலை மட்டும் வச்சு அடிச்சுட்டு இருந்தானுங்க. இப்போ விசில் ஒன்று வாங்கிப்பானுங்க. அதுதான் சொல்கிறாங்க. பொருத்தமான கட்சிக்கு பொருத்தமான சின்னம் இல்லை சார். நார்மலாகவே இவனுக்கு தூங்க விடாமல் இது பண்ண விடாமல் சாவடிச்சுருந்தானுங்க. எங்கே போனாலும் கட்டிக்கிட்டு நீங்கள் வேணா இந்த சின்னம் கேன்சல் ஆகும். பார்க்கலைங்க எவ்வளோ பெட்டு. இந்த சின்னம் கேன்சல் ஆகும். ஏன்னா இவங்க போலிங் பூத்தில் இருக்கும்போது வெளியிலேருந்து விசில் அடிப்பானுங்க. அது பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அது சிக்கலை ஏற்படுத்தும். அதாவது நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் 100 அடிக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த சின்னத்தோட அடையாளம் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த பிரச்சாரத்தை ஒரு நாளுக்கு முன்னாடி முடிக்கணும்னு இருக்குது. 2வது 100 அடிக்கு மேலே அந்த சின்னம் பிரதிபலிக்கக்கூடாது. ஆனால் இவங்க என்ன சொல்லுன்னா 100 அடிக்கு அந்த பக்கம் கேட்டால் விசில் அடிப்பானுங்க. விசில் அடிக்கும் போது அப்போது அந்த மைண்ட் செட்டு பார்த்திங்கன்னா அந்த மக்களுக்கு அவங்க மைண்ட் டைவர்ட் ஆகும். அப்போ அவங்க ஒரு நடுநிலை சிந்தனையோடு போய் வாக்களிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி பல சின்னங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரியும். கடந்த காலத்தில் அது ட்ரம்ஸு கொடுத்தாலும் சரி, அந்த ட்ரம்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல அடிக்க முடியும். அவ்வளோதான், அந்த சவுண்ட் நின்றோம்.
ஆனால் 100 அடி தாண்டி வந்து விசில்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து காதில் ஒலிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எளிதாக செய்ய முடியும், சின்னத்தை கடத்த முடியும் மக்கள் மனசில். அப்போது இது வந்து சிக்கலாகும், இந்த சின்னம் வந்து பறிபோகும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த தற்கொலைகள் பண்ணக்கூடிய அமக்கெல்லாம் அப்படி தான் இருக்கும். அது மட்டும் கிடையாது, பெரும்பாலும் வந்து இவங்க விசில் அடிப்பானுங்க சின்ன ஓட்டு கேட்கும்போது, அங்கே தேவையில்லாமல் தகராறு வரும், பெண்கள் வந்து கிண்டல் அடிக்கிற மாதிரி ஆயிரும், யூடிசிங் கேஸ் நிறைய வரும் தற்கொலைகள் மேலே. அதனால் வந்து இது சிக்கலாகி இந்த சின்னத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து கேஸை போட்டு நிறுத்திடுவாங்க யாராச்சும். நீங்கள் வேணால் பாருங்கள், ஒன்று யாராவது கேஸை போடுவாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாகவே வந்து எலெக்ஷன் கமிஷனே வந்து கேட்டால் சின்னத்தை மாற்றி கொடுக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த சின்னம் நிலைக்காது, அவ்வளோதான். இல்லை சார், இப்போ நார்மலாகவே இவனுங்க போகிற இடத்துலலாம் டிவிக்கேன்னு கத்திட்டு இருக்கானுங்க. ஆமாம் சார். இப்போ தெரு மூளைக்கு மூளை விசிலடிச்சு சுற்றுவாங்க. நல்லா சொன்னீங்க. தெருவால சார், நான் தான் சொல்கிறேன்ல, பிரச்சாரம் வந்து பண்ணும்போது வாயில் ஓட்டு கேட்க மாட்டானுங்க. அம்மா ஓட்டு போடுங்கலாம் கேட்க மாட்டானுங்க. அம்மா ஐயா ஓட்டு போடுங்க மாட்டுங்க, விசிலடிச்சு திரிவானுங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், பொம்பளை பசங்க வந்து எல்லாமே விசில் அடிக்கும் பாருங்கள், ஆளாளுக்கு விசில் வச்சுன்னு சுற்றி நிற்பானுங்க, ஒரு காது கிழியும். நீங்கள் வேணால் பாருங்கள், இது எந்த மாதிரி ஆக போகுது பாருங்கள். எலெக்ஷன் கமிஷனாவது கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், இந்த விசில் சின்னத்தை வந்து தவிர்த்துருக்கணும் சார். இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்குறாங்கன்னா இதே விசில் சின்னம் கொடுத்துருக்குறாங்க சார், கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த கட்சிலாம் வந்து சுயேட்சைக்கு தான், பெரும்பாலும் சுயேட்சைக்கு தான் இது போன்ற சின்னங்கள் கிடைக்கும். இது அறிமுகம் இல்லாத, அது பெரிய அளவில் வந்து இந்த சின்னத்தை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் கொண்டு போகாத கட்சி இருக்கும் பார்த்தீங்களா, சுயேட்சைகள். அவங்களுக்கு தான் இந்த சின்னம் கொடுப்பாங்க. சுயேட்சை கொடுக்கும்போது அது பெரிய சிக்கல் ஆகாது. கேட்டால் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுதி அதில் வந்து பார்த்தீங்கன்னா விசில் ஊதிலாம் கேட்க மாட்டாங்க, விசிலை காட்டி தான் கேட்பாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த சின்னத்தை நீங்கள் வந்து ஊதி காட்டக்கூடாது, இது வெறும் அடையாளமாக காட்டுங்க. இது பிரச்சாரம் பண்ணும்போது விசிலை ஊதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து சங்கு ஊதிடுவாங்க. நிஜமாக விசில் ஊதுனா சங்கு ஊதிடுவாங்க, கூட்டு போய் லாடம் கட்டி, அதான் நடக்கும். ஆனால் நீங்கள் கூட பாருங்கள், வெறும் வாயில் விரல வச்சுட்டு நாங்கள் விசில் ஓட்டு போடுங்கன்றத விசில் அடித்து கேட்பானுங்க. அப்போ அது சிக்கல் ஆகும். இல்லை சார், இவங்க வீட்டுக்கு ஓட்டு கேட்க போகும்போது தூங்கிடுறவங்களாம் எழுப்பி விசில் அடிச்சு எழுப்புவானுங்க பழகுது. அது சார், அது மட்டும் இல்லை சார், நீங்கள் வந்து ஒரு அண்ட்ரஸ்ட் ஆகும் சார், ஆளாளுக்கு விசில் அடிப்பானுங்க ஒய் 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 ஒய்னு பிரச்சாரத்தில். அப்போ என்ன ஆகும், பெண்களை வந்து கிண்டல் அடிக்கிற மாதிரி ஆயிரும். சரிங்களா? இது பாருங்கள், இனிமேல் எவ்வளோ கேலி கூத்தாக போது பாருங்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த விசில் சின்னத்தை வந்து பறிச்சுக்கிட்டு வேறு சின்னம் கொடுப்பாங்க. நீங்கள் வேணா பாருங்கள், இந்த சின்னம் நிலைக்காது. ஏன்னா கடந்த காலத்தில் நிறைய உதாரணம் சொல்ல முடியும் முருகன் சார். அது வந்து வரலாறு நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா, முன்னாடி உயிருள்ள ஜீவராசிகள், அதாவது ஆடு கோழி மாடு இதெல்லாம் வந்து சின்னமாக கொடுக்கும்போது பல சிக்கல் உருவாச்சு. இதே ஜெயலலிதாவுக்கு வந்து சேவல் சின்னம் கொடுக்கும்போது கழுத்தறுத்து சேவலை வந்து தோரணமாக தொங்க விட்டாங்க. நான் சொல்கிறது 80களில். அதனால் வந்து அதுக்கப்புறம் தான் அந்த வந்து பல இந்த மாதிரி ஆடு கோழி இந்த போன்ற உயிரினங்களை வந்து சின்னமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அதை தவிர்த்துட்டு தான் இப்போ வந்து கொடுக்குற சின்னங்கள் எல்லாம் பார்த்துங்க. கடந்த காலத்தில் இங்கே ரெட்டை மாடு, ரெட்டை புறா, காளை மாடு இதெல்லாம் வந்து சின்னமாக இருந்தது. இப்போ அதுக்கப்புறம் அந்த சின்னத்தை எடுத்துகிட்டு உயிரற்ற உபகரணங்கள், அதாவது ஸ்பூனு, கரண்டி, ஜல்லிக்கரண்டி, என்ன வந்து குக்கரு, இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க? இதெல்லாம் வந்து உயிரற்ற வந்து ஒரு உபகரணங்கள். இதெல்லாம் இதை கொடுக்கறதுல பிரச்சனை கிடையாது, சரிங்களா? ஆனால் இது வந்து இந்த விசிலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் வந்து ஏற்கனவே நான் சொல்கிற மாதிரி இருக்குன்னா, கண்டக்டர் யூஸ் பண்ணுறாரு, ஸ்கூலில் வாத்தியார் வந்து பிடி மாஸ்டர் யூஸ் பண்ணுறாரு, செக்யூரிட்டிகள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து அங்கே வந்து பிரச்சனை ஆகாது. அதை தாண்டி இந்த விசில் வந்து பெரும்பாலும் தியேட்டரில் இந்த படம் பார்க்குற நபர்கள் தான், அதுவும் குறிப்பிட்ட ரசிகர்கள் சொல்லக்கூடிய தற்கொலைகள் தான் விசில் அடிக்கிறதுன்றது. அது இங்கே மட்டும் கிடையாது, இது கிராமங்களாக இருக்கட்டும், நகர்ப்புறங்கள், எங்கே இருந்தாலும் தியேட்டரில் போய் விசில் அடிக்கிற சாதனம். பொதுவாகவே வந்து விசில் அடித்தாலே அது ஒரு கெட்ட பழக்கன்றது ஆசிரியர்களே வந்து கண்டிச்சிருக்காங்க, விசில் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து 2 விரலை வச்சுட்டே அடிச்சிடுவானுங்க ஈஸியாக. இப்போ விசில் வாங்கினதெல்லாம் அவசியம் கிடையாது. இப்போ வந்து விசில்ன்றது வந்து ஒரு பொருளாக அல்லது வந்து இந்த இடத்துல வந்து சின்னமாக வரும்போது அது எந்த மாதிரியான டிஸ்டர்பை வந்து மக்கள்கிட்ட ஏற்படுத்த போது வந்து ஒலியை வந்து எழுப்பக்கூடிய ஒரு கருவி. ஆனால் அந்த கருவியை மட்டும் காட்டி இவங்க வந்து ஓட்டு கேட்க போகிறாங்களா, அந்த கருவியை பயன்படுத்தி ஓட்டு கேட்குறாங்களான்னு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்படி எடுத்துங்க, இப்போ குக்கர் இருக்குது, குக்கர் சின்னத்தை காட்டி ஓட்டு கேட்குறது ஒன்று இருக்குது. குக்கரில் சாதத்தை போட்டு அந்த வந்து பார்த்தீங்கன்னா கீழே நெருப்பை மூட்டி அதுலேருந்து அந்த குக்கர்லேருந்து வரக்கூடிய அந்த சவுண்டை காட்டி இதுதாங்க குக்கரு, இதுக்கு வாக்களிக்குங்கன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்க, சொல்ல முடியாது, அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் விசிலுக்கு அப்படி கிடையாது. விசிலை காட்டி ஓட்டு கேட்க மாட்டான், விசில் அடித்து ஓட்டு கேட்பான். விசிலை காட்டி ஓட்டு கேட்டால் பிரச்சனை கிடையாது. இப்போது இதே வந்து விஜய் ஒரு படத்தில் சிகரெட்டை வாயில் வச்சுக்கும் போது கேட்டால் வந்து பிடிக்க வருவாங்க. சிகரெட்டை வாயில் வச்சு தான் பிடிப்பீங்களா இல்லை பற்ற வச்சு தான் பிடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் பேசுகிறது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி என்னென்னா,
உங்களுக்கு விசில் சின்னம், அதை விசிலை காட்டி ஓட்டு கேட்கணும், அவ்வளோதான். நீங்கள் விசில் அடித்து ஓட்டு கேட்குறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சம்பவம் இருக்குன்றது கன்ஃபார்ம். இல்லை சார், இப்போ காது கிட்டலாம் வந்து ஊது அனுப்பல, இப்போ ரோட்டில் போ. அதான் சார் சொல்கிறேன், இங்கே பெரிய சிக்கலை என்ன தெரியுமா, அந்த புரிதல் வேணும். விசிலை காட்டி ஓட்டு கேட்குறதுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து இப்போ செல்ஃபோன் சின்னம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், செல்ஃபோனுன்றது என்ன, அந்த வடிவத்தை காட்டி ஓட்டு கேட்கலாம். ஆனால் செல்ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப்லேருந்து ஒரு எதுனா ஒரு ஆபாச படத்தை எடுத்து போட்டு இதுக்கு ஓட்டு போட்டிருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி தான் இந்த விசில் ஊதுறதை கூட சொல்கிறேன் நான். விசிலை ஊதி ஓட்டு கட்டிங்கன்னா அடி விழும், கன்ஃபார்ம், நோ டவுட்டு. செருப்பு முறத்தில் அடி விழும். விசிலை காட்டி ஓட்டு கேட்கலாம். இப்போ தேமுதிக இருக்குது, இப்போ அந்த சின்னம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அங்கீகாரம் பறிச்சதுனால சின்ன கொடுக்கல, இப்போ கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. ஆனால் வந்து முரசு சின்னன்றது வந்து முரசு காட்டி ஓட்டு கேட்கலாம். ஆனால் முரசு அடித்து ஓட்டு கேட்டிங்கன்னு வச்சுங்க, அப்போ அந்த சவுண்டு வந்து மக்கள்கிட்ட, வாக்களிக்கிற மக்கள்கிட்ட போய் காதில் விழுந்ததுன்னா அதை வந்து ஒரு பிரச்சார உத்தியாக எடுத்துப்பாங்க. அதனால் அது ட்ரம்ஸுக்கும் அது பொருந்தும். ஆனால் விசில்ன்றது வந்து அதை தாண்டி ரீச் ஆகும். ஒரு காதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தொலைதூரத்தில் இருந்தாலும் கூட அந்த விசில் சவுண்ட் வந்து கேட்கும். அப்போது வந்து அது பிரச்சாரத்தோட வந்து ஒரு உத்தியாக மாறிடும். அந்த நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குல்ல, கோட் ஆஃப் கண்டக்ட் எலெக்ஷன் கமிஷனோட, அதில் வயலேட் பண்ணும்போது அவங்க கேட்டால் அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து கேட்டால் அந்த தேர்தலை கூட ரத்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இப்போ இருக்கிற இந்த தற்கொலை பசங்க என்னென்ன செய்வானுங்கன்னு சொல்லவே முடியாது, கற்பனையே பண்ண முடியாது. பாக்கெட்டை ரகசியமாக போட்டு போயிட்டு கூட அங்கே என்ன செய்யணும் கேட்டால் அங்கே போய் விசில் அடிப்பானுங்க எலெக்ஷன் ஓட்டு போகிற இடத்துல, சரிங்களா? அது மாதிரி நிறைய சிக்கல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த சின்னம் வந்து பார்த்திங்கன்னா விட்ரா பண்ணிப்பாங்க. ஏன்னா இப்போ அடுத்த இவங்களுடைய நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது அந்த சின்னம் வந்து தப்பாக கொடுத்துடணுன்ற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஃபீல் பண்ணி அதை பிடிக்கிட்டு வேறு சின்னம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆமாம் சார், இப்போ என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்து எங்கே பார்த்தாலும் டிவிக்கே கத்திந்தானுங்க. இப்போ விசில் இப்படி விசில் அடிச்சுட்டு இருப்பாங்களா எல்லாம்? விசில் அடிச்சு சுற்றி கிடப்பானுங்க சார். இப்போ விசில் அடிச்சுட்டு கேட்டால் எங்கேயாவது எட்டு தப்பாக அடி வாங்குவானுங்க. நீங்கள் வேணால் பாருங்கள் என்னென்ன கூத்து நடக்க போகுது. ஆனால் ஒன்று நல்லா காமெடி காட்சிகள் நிறைய இருக்குது. யூடியூபுக்கு வந்து கண்டென்ட்டுக்கு பஞ்சமே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இவங்க இந்த தற்கொலை கும்பல் தெரியும், விசில் அடித்தாங்க குஞ்சுகள் தெரியும். அதுக்கு ஒரு விசில் சின்னத்தை கொடுக்குறேன்னா எலெக்ஷன் கமிஷன் நம்ம என்ன சொல்ல முடியும்? கொஞ்சம் கூடவா அந்த பொறுப்பாக அதை யோசிக்காத எலெக்ஷன் கமிஷனை. இது ஏற்கனவே இவங்களே ஜோம்பிஸ் கூட்டம், இவங்களே ஏற்கனவே வந்து ஃபோர்த் ஜெண்டர்னு சொல்லி இவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க தற்கொலைகள் எல்லாமே அறிவு கட்டவனுங்க, முட்டாள் பசங்க. இவங்களுக்கு போய் இந்த சின்னத்தை கொடுக்குறமே, தலைவனே முட்டாள் என்ன. அப்படி இருக்கும்போது அவங்க போய் இந்த சின்னம் கொடுக்குறமே அது என்ன நடக்கணும்னு தெரியாது. இப்போ பாருங்கள் எல்லாம் கப்பு முக்கியம் பிகிலுன்னு வானுங்க. நீங்கள் சொல்கிறாங்களா பாருங்கள், பிகிலுன்றது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு காலத்தில் சொல்லுவானுங்க பிகில் ஊதணுவானுங்க. பிகில் ஊதுனா என்ன அர்த்தம்னா, இந்த வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சில் அடித்தா பகில்ன்றது நெஞ்சு, நான் பிகில் ஊதுனா ஆவி வரும் வாயிலன்றது தான் அர்த்தம். அது அந்த மாதிரி இருக்குன்னா பிகில்ன்ற வார்த்தையே வந்து கொச்சையான வார்த்தை தான். அது நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணி பிகில்ன்ற ஒரு வார்த்தை வந்து தமிழ் வார்த்தை கிடையாது. விசில்ன்றது தான் அது கொச்சையான ஒரு வார்த்தையாக வந்து பேசி அது வந்து நடைமுறை தமிழ். அது வந்து சில பேர் சொல்லுவாங்க சென்னை தமிழ், அதான் சென்னை தமிழ் கொச்சையான தமிழ். அது பிகில்ன்றது, விசில்ன்றது தான் பிகில்ன்றது சொல்லுது. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்குன்னா அந்த படத்துக்கு அது பேரை வச்சதே தப்பு. அதே ஒரு சின்னமாக கேட்குறாங்க. அந்த சின்னத்தை அதுவும் பிரதான சின்னமாக, அதில் வேற இது விஜய் கொடுத்த சின்னத்திலேயே பிரதான சின்னம். அது எப்படி கேட்டுக்கலாம் பாருங்கள். கேட்டவன் தான் தற்கொலைனா கொடுத்தவங்களை நம்ம என்ன சொல்கிறது? நீங்களே சொல்லுங்கள். ஒரு எலெக்ஷன் கமிஷன் யோசிக்கணும்னா கேட்டவன் தான் தற்கொலை, விசில் சின்னம் கேட்குறானே என்னடா இது, அந்த விசில் சின்னத்தை இந்த பசங்க என்னென்னலாம் பண்ணுவானுங்க, என்னெல்லாம் வம்பு வளர்த்துன்னு வருவானுங்க தெரிய வேணாமா? அதுவும் நீங்கள் விசிலே இல்லாமல் கூட 2 விரலை வச்சு அடிப்பானுங்க. எவ்வளோ சிக்கலாக வரப்போது பாருங்கள். நான் சொல்ல எலெக்ஷன் கமிஷன் இந்த சின்னத்தை வந்து முதல் பதிவு பண்ணுறேன். எலெக்ஷன் கமிஷன் இந்த சின்னத்தை வந்து ரத்து பண்ணும். நடக்குதா இல்லைன்னு பாருங்கள். இல்லை சார், நீங்கள் என்னதான் இது சொன்னாலும் எனக்கு ஒரே கேள்வி கேட்க தோணுது. இந்த தேர்தல் பிரச்சாரம் என்பது தேர்தல் நாள் நடைபெறுவதற்கு ஒரு நாட்களுக்கு முன்னாடியே முடிச்சிடணும். இவனுங்க எலெக்ஷனில் ஓட்டு போடும்போது உட்காந்து விசில் வச்சுட்டு பண்ண பழகுது. அதான் சார், ரெண்டாவது நான் என்ன கேட்குறேன், திரும்ப கூட நான் சொல்கிறேன், இவ்வளோ சீக்கிரம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த சின்னத்தை இப்போ என்ன இவ்வளோ சீக்கிரம் கொடுக்க வேண்டிய அவசியம்? இன்னும் நாட்கள் இருக்குது. எலெக்ஷன் டேட்டு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட கொடுக்கட்டுமே. இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாள் கழிச்சு கூட கொடுத்துருக்கலாம். இப்போ எல்லாம் இந்த விசில் வச்சுன்னு சுற்றி கிடக்க போகுதுங்க. இப்போ நாளையில் இன்றைக்கே அடிக்க ஆரம்பிச்சிடானுங்க விசிலை. இங்கே வேணா பாருங்கள், ஒழுங்கீனமான ஒரு அரசியல் தேர்தல் நடக்குதுன்னா அது இந்த 2026 இந்த தேர்தல் தான் சார். நீங்கள் வேணா பாருங்கள், ஒழுங்கீனமான தேர்தலாக இருக்கும் இந்த தேர்தலை. கொஞ்சமாச்சும் யோசிக்க வேணாமா? இது வந்து ஏற்கனவே இவங்க வந்து ஜோம்பிஸ் கூட்டமாக இருக்குது, தற்கொலைகளாக இருக்கிறானுங்க, மூளை இல்லாதவர்களாக இருக்கிறானுங்க, எல்லாம் வந்து அவன் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா ஐசியூ யூனிட்டில் சேர்க்குற மாதிரி இருக்கிறானுங்க இந்த கட்சியில், தலைவன் உட்பட எல்லாருமே. இந்த சின்னத்தை கொடுக்குறமே இதனுடைய எதிர்விளைவுகள் என்னென்னு யோசிக்க வேணாம்? இதுக்கு ஒரு கோர்ட்டுக்கு போகணும், இதுக்கு தடை உத்தரவு வாங்கணும், நீதிமன்றத்தில் வழக்கு போடணும். எதுக்கு இது?
கொடுத்தா அந்த சின்னத்தை மறுத்துட்டா வேறு சின்னம் கொடுத்தா ஏற்கனவே பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க சின்னத்தில். அந்த சின்னம் கிடையாதுங்க, இந்த சின்னம் கொடுங்க, ஆட்டோ கொடுங்க. ஆட்டோ கொடுத்தாலும் ஒரு அர்த்தம் இருக்குது. யாரையாவது உட்கார வச்சு கூட்டு வந்து அந்த 100 அடிக்கு முன்னாடி விட்டுருவோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே போக முடியாது ஆட்டோ சின்னம் கொடுத்தா கூட. ஆனால் 100 அடிக்கு மேலே அந்த சின்னத்தை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு சின்னத்தை கொடுத்துருக்கீங்கள, ஓட்டு போடுற இடத்துல கூட சத்தம் கேட்கும், விசில் சத்தம் கேட்கும். அதை தான் இப்போ புரியுதுங்களா? அதை தான் இப்போ யோசிக்கணும். அப்போது சின்னம் என்பது அதை காட்டணும், அவ்வளோதான். ஆனால் விசில் அடித்தா அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சட்டத்துக்கு விரோதம். இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ எவ்வளோ ஒருத்தர் விசில் அடிச்சிட்டாயா? அப்போ எவ்வளோ விசில் அடித்தாலும் தேடி இருப்பீங்களா அந்த நேரத்தில் போயிட்டு? யார் விசில் அடிச்சதுன்னு சொல்லிட்டு அவன் எங்கேயோ வந்து எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் பூத்து வந்து எங்கேயோ ஒரு மாடியில் இருந்து கூட அடிப்பான். பாருங்கள் என்னென்னலாம் பண்ண போகிறான்னு பாருங்கள். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.